ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 4 தான். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61.80 இருக்குது. வெயிட்டில் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து நல்லாவே வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகிருக்கு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட் வந்து பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன்ல, அது வந்து தோசையை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். 2 தோசை எடுத்துக்கிட்டேன். ஆயில் வந்து கம்மியாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா வந்து ஹெல்த்தியும் கூட, வெயிட் லாஸ்க்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பச்சை பயிர் வந்து டெய்லி மார்னிங் கூட எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சு இல்லை வேக வச்சு சுண்டல் மாதிரியோ அது மாதிரி டெய்லியுமே எடுத்துக்கலாம். நல்லாவே வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இன்றைக்கி 2 பச்சை பயிரும் அப்புறமா வந்து காலைல வந்து வீட்டில் வந்து பருப்பு குழம்பு வச்சுருந்தேன், அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடித்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சிருச்சு. நிஜமாகவே எனக்கு நேற்றை விட வந்து இன்றைக்கி வந்து நல்ல ரிசல்ட் இருந்துச்சு வெயிட்டில். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்துப்பீங்க தெரியும். ஏன் இப்படி மூச்சு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 400 ஸ்கிப்பிங் பண்ணியிருக்கேன், 400 டைம்ஸு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் ஒரு 1/2 hour பண்ணியிருக்கேன். ஸ்வெட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தொடச்சிட்டேன். அதனால் அவ்வளோவா இல்லை, ரொம்ப இடையில வந்து ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கொஞ்சம் தொடச்சிட்டேன். அதனால் அவ்வளோ ஸ்வெட்டிங் தெரியல. இன்றைக்கி வந்து அவ்வளோதான் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. எதனால் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சீக்கிரமாக எடுத்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11-11:30 ஆயிடுது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1-1.5 மணி நேரம் விட்டுட்டு அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இப்போ எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் முடிஞ்சிருச்சு. மத்தியானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக வந்து ரைஸும் அப்புறமா வந்து அவரைக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டேன். அவரைக்காய் பொரியல் வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுனால வந்து தேங்காயெல்லாம் துருவி போட்டு செஞ்சுருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. வயிறு வந்து நல்லா ஃபில்லிங் ஆகிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து எந்த ட்ரிங்க்கும் எடுத்துக்கல. எங்கள் ஊரில் வந்து கோயில் நோம்பி போட்டிருக்காங்கன்னு சொன்னால அது வந்து இன்றைக்கும் போட்டிருந்தாங்க. மொத்தம் 8 நாள் வந்து சாட்டியிருக்காங்க. டெய்லி வந்து மோளம் அடிச்சுட்டு கம்பை சுற்றி ஆடுவாங்க. அங்கே மோளம் அடிக்கிற சவுண்டு கேட்டு எங்கள் மேடம் வந்து ஒரே டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு வந்து நைட் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டோம். இன்றைக்கி நைட் வந்து என்ன சாப்பிட்றதுக்கு எடுத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 2 இட்லியும் வந்து கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு கடைஞ்ச சப்ஜியும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், 2 இட்லியே போதும்னு சொல்லி விட்டுட்டேன். நிறையா சாப்பிட வேணாம் அப்படின்றனால இட்லி வந்து அதிகமாக எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு கம்மியாகவே எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கான டயட் வந்து இவ்வளோ தான் இருந்தது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வெயிட் லாஸ் வீடியோஸ் நிறையா வரப்போகுது. ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கான டயட் வீடியோ போடும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.